முரளி, எதுக்காக இப்போ வருத்தப்பட்டு இருக்கிற? எல்லாம் அப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நான் வருத்தப்படுறது என்னை பற்றி இல்லை, உங்களை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிட்டாலே. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தானடா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, விடு. கலிவர்தன் சாரை பார்க்கணும். அதோ அங்கே இருக்காரு. என்ன சார் இது கொடுமை? நீங்க போய் இப்படி பாருங்க, முதல்ல ஜாமீன் எடுக்கிற வழியை பாருங்க. சார், சனி ஞாயிறு 2 நாள் கோர்ட் லீவு, திங்கக்கிழமை தான் ஜாமீன் கிடைக்கும் சார். அப்போ இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்கணுமா? ஆமா, வேற வழியே இல்லை தம்பி. வக்கீல் சார், அந்த சிதம்பரம் வீட்டில் நடக்கிற நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் வெளியே வந்தால் தான் முடியும். ஏதாவது பண்ணுங்க சார். சார், 2 நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அப்போ நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியாதா? பரவாயில்ல, விடுற, இதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. பா, என்னப்பா சொல்றீங்க? டேய், நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே நிச்சயத்தை நிறுத்துவோண்டா. நாம தான் பண்ணோன்னு தெரிஞ்சா கூட அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. நாம தான் லாக்கப்புக்குள்ள இருந்தோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்டா. அவன் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நிச்சயத்தை நான் நடத்த விட மாட்டேன், அது வேற. ஆனா என்ன சார் நீங்க சொல்றது புரியல. வக்கீல் சார், மாப்பிள்ளையை தூக்கி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது மட்டும்தான் எங்களோட பிளான். பொண்ணை தூக்குறது எங்க பிளான்லயே கிடையாது. என்ன சொல்றீங்க சார்? உங்க ஆள் தான் பொண்ணு தூக்கியிருக்கான். அவன் நீங்க தான் தூக்க சொன்னதா வாக்கு மூலமும் கொடுத்துருக்கான். அவன் நான் அனுப்பின ஆளே கிடையாது. அதுதான் எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு. எங்கடா ஆளை காணோம்? ஹலோ, பிரியாணி கடை லோகுவா? 4 மணி ஆச்சு, பிரியாணி வரும்னா இன்னும் வரல. என்னையா நீ?